மெட்ஸ் பார்ட்ல இருக்கிறது பேசிக் மெட்ஸ் இருக்கும், பைதகரஸ் இருக்கும், திரிகோண கணிதம் இருக்கும், ஆள் கூற்று கேத்திர கணிதம் இருக்கும், புள்ளிவிபரவியல் இருக்கும். பைதகரஸ் பார்ட் வந்து MCQல மட்டும்தான் வரும். அந்த பைதகரஸை எஸ்ஏ பார்ட்ல பயன்படுத்த வேண்டி வரும். ஆகவே பிள்ளைகள் மெட்ஸை பொறுத்தவரையில் பைதகரஸை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. புள்ளிவிபரவியல் ஒவ்வொரு வருஷமும் தனித்தனி கேள்வியா வரும். புள்ளிவிபரவியல் வார நேரம் பிள்ளைகள் ஆரம்பத்தில் வந்தது கூட்டமாக்கப்படாத தரவுகள். 2015 2016 கேள்விகள் எடுத்து பாருங்க, கூட்டமாக்கப்படாத தரவுகள். அதுக்கு பிறகு அப்படியே மாறுது கூட்டமாக்கப்பட்ட தரவுகள். அதில் பிள்ளைகள் வரைவுகள் இருக்குது, ரைட்? திரள்மிடிறன் வலை, அதில் சதவீத திரள்மிடிறன் வலை, இதுகளை பயன்படுத்திய கணிப்புகள் இருக்குது. அப்போ புள்ளிவிபரவியல் கட்டாயம் ஒரு கேள்வியாக வரும். அதை நீங்க ரெடியாகித்தான் ஆகணும். பேசிக் மெட்ஸ் கவனியபிள், பேசிக் மெட்ஸ், அடுத்ததாக திரிகோண கணிதம், அடுத்ததாக ஆள் கூற்று கேத்திர கணிதம், ரைட்? இதுவரைக்கும் வந்த பேப்பர் எடுத்து பார்த்தால் கவனியபிள், இதுவரைக்கும் SFT பாடத்தில் மெட்ஸ் பகுதி எடுத்து பார்த்தால் எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். எப்படின்னால் 2015 2016 2017 2018 இதுல பெரும்பாலும் எஸ்ஏல வந்தது பேசிக் மெட்ஸ், அதோட திரிகோண கணிதம். 2019 2020 சின்ன சேஞ்ச் உண்டாகுது. எப்படின்னால் ஆள் கூற்று கேத்திர கணிதம் மெயின் பார்ட்டா வருது. 2019 ஆள் கூற்று கேத்திர கணிதமும் பேசிக் மெட்ஸ்ல ஒரு சி பார்ட் வருது, ஒரு சின்ன பார்ட். 2020 ஃபுல்லாவே ஆள் கூற்று கேத்திர கணிதம். அப்ப எங்களுக்கு ஆள் கூற்று கேத்திர கணிதத்தை பொறுத்தவரையில நேர்கோடும் இருக்குது, பரவளையும் இருக்குது. நேர்கோடுக்கு தான் இது வரைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பரவளை ஒரு பார்ட் கேள்வியா தான் வந்துச்சு. அப்ப இது வரைக்கும் இந்த ஓர்டர்ல வந்தது 2019 2020 உடனே அந்த லைனை மாத்துறான் ஆள் கூற்று கேத்திர கணிதத்துக்கு. அதுக்கு பிறகு என்ன நடக்குனால் கவனியபிள், 2021 22 2021 22 இது ரெண்டுலையுமே பிள்ளைகள் திருப்ப பேசிக் மெட்ஸ் அதே மாதிரி ட்ரிக்னோமெட்ரி வருது, ரைட்? 2021 2022 பிள்ளைகள் திருப்ப பேசிக் மெட்ஸும், ரைட்? அதே மாதிரி கவனியபிள் திரிகோண கணிதமும் ஏற்கனவே வந்த மாதிரி வளம மாறி வருகிறது. அப்ப 2021 2022 ரெண்டுலையுமே பேசிக் மெட்ஸும் திரிகோண கணிதமும் திருப்ப வருது. அப்ப எங்களுக்கு இந்த ஓர்டரை பாருங்க, இது ஓகே. இந்த ஓர்டரை பாருங்க, இது ஓகே. இப்ப இதையும் இப்படி வந்தாச்சு. இப்ப நாங்க போகணும் பிள்ளைகள் 2023 என்ன வந்துச்சு, 2024 என்ன வரும், ரைட்? இப்ப இந்த ஓர்டர்ல பார்த்தால் 2019 2020 ஆள் கூற்று கேத்திர கணிதம், 2021 2022 பேசிக் மெட்ஸ் திரிகோண கணிதம், 2023 திருப்ப இந்த ஓர்டர்ல வாரான் ஆள் கூற்று கேத்திர கணிதம் ஓர்டர்ல வருகிறது. இந்த சீரீஸ்ல இந்த தொடர்ல பார்த்தால் 2024 உங்களுக்கு வரக்கூடிய எதிர்பார்க்கிற பகுதி ஆள் கூற்று கேத்திர கணிதம். அப்ப இது வரைக்கும் பிள்ளைகள் ஆள் கூற்று கேத்திர கணிதத்துல நேர்கோடும் இருக்குது, பரவளையும் இருக்குது, ரைட்? நேர்கோட்டிலையும் கேள்வி வந்தாச்சு, பரவளையில கொஞ்சம் குறைவாத்தான் வருது. அப்ப எங்களுக்கு இதுல நாங்க எதிர்பார்க்கிற நேரம் நேர்கோடு முழுமையாக வந்து பரவளை ஒரு பாட்டுல வரலாம். அப்படி இல்லாட்டி, ரைட், பரவளை பெரிய ஒரு பகுதி வந்து நேர்கோடு சின்ன பகுதியா வரலாம். ஆகவே 2024 ஆள் கூற்று கேத்திர கணிதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு பகுதி நேர்கோடு பரவளை. எந்த விதத்தை தந்தாலும் நீங்க செய்ய தெரியும். நேர்கோடு முழுமையாக கவனியபிள், ஷார்ட் மெத்தட், தியரி மெத்தட் ஃபுல்லா வழங்கப்படுத்திருக்குது. பரவளையில வகை 1 வகை 2 வகை 3 எப்படியெல்லாம் செய்யணுமோ எல்லாம் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. தற்செயலா சில நேரம் இதை நாங்க எதிர்பார்த்து போறது இப்படி இருக்கும். சில நேரம் என்ன செய்வான், பழைய ஃபார்மேட்ல திருப்பவும். சில நேரம், ரைட், பேசிக் மெட்ஸ், ரைட், தனியே, அல்லது திரிகோண கணிதம் தனியே, ரைட், அல்லது ரெண்டும் சேர்த்து பேசிக் மெட்ஸ், ரைட், என் திரிகோண கணிதம் ரெண்டையும் சேர்த்தும் போடலாம். இவரை தனியே போடலாம் அல்லது இவரை தனியே போடலாம். அப்படி இல்லாட்டி இவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆகி வார மாதிரி கேள்வி போடலாம்.
அப்படியும் இல்லாட்டி இவரோட சேர்ந்து ரைட் ஆள்கூற்று கேத்திர கணிதத்தையும் போடலாம். எப்படி வந்தாலும் பிள்ளைகள் எஸ்எஃப்டி மெட்ஸை பொறுத்தவரையில எங்கட பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் அவ்வளவு நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆகவே பிள்ளைகள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. ரைட் நல்ல விளைக்கணும். பேப்பர் எம்சிக்யூ எஸ்ஏ பார்ட் அவுட் ஆனோட நான் பார்த்துட்டு ரைட் இந்த கட்டாயம் இந்த வீடியோவை குரூப்ல போடுவேன்.